பிரைஸ் த லார்ட். பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலாம் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆமென். ஆமாங்க ஏசப்பா. அந்த காலை வேளையில இந்த வசனத்தின் மூலமா நம்மளுக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்னா, நீங்க மற்ற எல்லா காரியங்களையும் படைத்தவர்களை காட்டிலும் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். அநேக அடைக்கலம் குருவிகளை காட்டிலும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க வந்துட்டு குருவிகள் எல்லாம் பறவைகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு உண்ண உணவு எல்லாத்தையுமே வந்து கர்த்தர் பார்க்கிறார் அப்படின்னா, அதை காட்டிலும் நம்மள விசேஷித்தவர்களாய் அவர் கையினால படைச்சிருக்காரு. அவருடைய சாயல்னால படைச்சிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட நாம விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். நம்மளுக்குரிய அன்றாட தேவைகளையும் மற்ற எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லவரா இருக்கிறாங்க. ஸோ எதை குறிச்சும் நம்ம கவலைப்படாம அவர் சமூகத்துல அப்பாவை ஆராதனை செய்யறதுக்கு அவர் வந்து நம்மள படைச்சிருக்காரு. ஸோ இந்த காரியத்தினால கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள், நீங்க விசேஷித்தமானவர்கள்னு. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.